அத அவர் நீ மறட்டும் தலைவரே, களத்துக்கு வந்து அவருடைய கொள்கை, அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு. எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட, ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மதசார்பற்றவர். பாரதிய ஜனதா ஒண்ணும் வளர்ந்தது மாரி இல்ல. அது குட்டை தான். அது குட்டை தான். அளவு குட்டை தான். யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா வளராது. நடிகர் விஜய் உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அது பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கீங்களா? என்னங்க இது? எங்க பொதுச் செயலாளர்ட்ட கேளுங்க தம்பி. என்ன வெற்றி? நீங்களும் மாறிட்டீங்களே இது. நீ வெற்றி. அவர் இங்க அதுக்கு கணித்து வரட்டும். வந்தா நல்லது தானே. யாரு வந்தாலும் சரி. அது சரி. அவருடைய நோக்கம், அவருடைய தனித்து நிக்கிறார். அவரு பேசுறது வேற. அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி? நான் ஏற்கனவே அபிமானிகளா சொல்லல. நான் அப்படி இல்ல. ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி 4 பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன். நான் உதவி பண்ணுவார்ப்பா. இத்தனை ஊடக பெருமக்கள் இருந்தாலும் வெற்றி மாதிரி ஒரு தாராள மனசுக்காரர் இல்ல அப்படின்னு சொல்லுவான். இல்ல சொல்றேன் ஒரு பேருக்கு. இல்ல அப்படி சொல்லுவேன். இது என்னுடைய குணபலம். என்னுடைய குணத்தை சொல்றேன். என்னுடைய குணத்துல சொன்னேன் நான். தனிப்பட்ட முறையில நான் அப்ப அதுலயே சொல்லிடுவேன். தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை. அதுக்காக பாராட்டினேன். அது கூட நீங்க போட்டு விட்டீங்க. எனக்கு அதை பற்றியே இல்லை. என்னுடைய அதை பத்தி கூட சில எக்ஸ்தலத்துல நான் போட்டேன். அதை பற்றி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் யாரும் சொல்ல. எங்க பொதுச் செயலாளர் கேட்டாரு இந்த மாதிரி. சரி சரி அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டாரு. பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. ஒரு டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தனே அப்படின்னு. சரி சரி அப்படின்ட்டாரு. வேற ஒண்ணுமே சொல்லல அவர். எடுங்கலாம் சொல்லல. அவர் என்ன இருக்க வேண்டியதானே? இல்ல அத அவர் நீ மறட்டும் தலைவரே, களத்துக்கு வந்து அவருடைய கொள்கை, அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி அதிமுக யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சாது. எப்பவுமே இதுவரைக்கும் வச்சதில்ல. அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய, நான் இங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு அம்மா புரட்சி தலைவர் அம்மா வழியில அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்காரு. பல தொகுதிகள்ல அதிமுக வந்து பாஜகவை விட பாத்தீங்கன்னா கம்மியான வாக்கு வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அவங்க பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. பாஜக வளர்ந்து சொல்லி அடுத்து முன் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல கூட அதோட சேர்த்து வழக்கமா ஒரு தேர்தலோட தான் கூட்டணி இப்பயும் பாஜக கூட்டணி வேண்டாம் எங்களுக்கு இல்ல அப்ப இல்ல எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு. 2வது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களுடைய கொள்கை வந்து ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துற ஒரு கட்சியாக இருக்கு. எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மதசார்பற்றவர்கள். தமிழக மக்கள் பொதுவாக மதசார்பற்றவர்களை தான் விரும்புவார்கள். இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக, அதிமுக நீங்க கூட ஜெகன் கேட்டார் 3வது இடத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க. வளர்ந்துட்டோம். அப்படி இல்லை. நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்துல 2 பார்வை இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப அங்க என்ன நினைப்பாங்க, நாங்க 2014 மோடியா லேடியான்னு சொன்னோம். இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை வாழ்வழிப்போம், தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடுறோம். தனிமை உரிமை. அந்த கோரிக்கையை மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கல. அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க. இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு. மோடிஜி வரட்டும் அப்படின்றவங்க எல்லாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க. இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒண்ணும் வளர்ந்தது மாதிரி இல்ல. அது குட்டை தான். அது குட்டை தான். அளவு குட்டை தான். தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு, என்னன்னா பேசினாரு. பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு
ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரகளை வச்சு விடுவாங்க. அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்ற, இங்க ஒரிசா மக்களே ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார். அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா, மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம். ஆனா எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்ப நான் அந்த இவர் சொல்றேன், மோடி இல்ல, இவர் இல்ல, யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா வளராது. அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.